இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதை எனக்கு வெளிப்படுத்தி தந்ததே இந்த புத்தகமாக்கும். இந்த புத்தகம் தான் சொல்லிச்சு இயேசுடைய நாமத்தை நீ சொன்ன பேய் ஓடணும். இந்த வசனம் சொன்னதை நான் விசுவாசிச்சதுனால இந்த நாமத்தை சொன்ன பேய் ஓடுது. வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நமக்கு தேவையான 1-2 வசனத்தை பயங்கரமா விசுவாசி. சிலருக்கு பைபிள் எடுத்து பார்த்தாலே தெரியும். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை. போடு ஒரு சிகப்பு லைன்ல ஒரு கோடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேடிவை அந்த நூலை பிடிச்சிங்க இழுத்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயா. அது பாஸ்டருக்கு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதிருந்தால் உனக்கு ஐயோ, அது பாஸ்டருக்கு ஒய்ஃப். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசர் ஆகுங்கள், அது உடன் ஊழியக்காரர். தள்ளு அங்க. நம்ம இப்போ பாதியை விழுங்கிறது, பாதியை துப்புறது. இது அத்தனையும் நான் விசுவாசிப்பதற்கு ஏற்ற புத்தகத்தையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்காகவே ஆண்டவர் தந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்கு எவ்வளவு தெரியுமா விலை கொடுத்திருக்கிறாங்க? உலகத்திலே அதிகம் பிரிண்ட் பண்ணக்கூடிய புத்தகம் இந்த பைபிள் ஆக்கும். வேர்ல்ட்ல இது நம்ம கையில வருவதற்கு மிஷனரிகள் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது நம்ம கையில வருவதற்கு சொத்தை விட்டு நிலத்தை விட்டு இதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டதனால இன்றைக்கு நம்முடைய கையில ஈஸியா கையில இருக்கு, மொபைல் இருக்கு, பையில இருக்கு, டேபிள் இருக்கு, எல்லா இடத்திலும் ஆண்டவர் பைபிளை தந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை.